guys, welcome to Code with Keetu. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்பர் கெஸிங் கேம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 16 ஆஃப் 100 days of coding சேலஞ்சில் இருக்கோம். ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த நம்பர் கெஸிங் கேம் எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம்னா HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணியிருக்க நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பைனரி சர்ச் மூலியமாக போகலாம். ஸோ 50 நான் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணது 50 விட அதிகமாக இருக்குது. ஓகே நான் 75 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே லோவாக இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 75 to 100 தான் ஏதோ ஒரு நம்பர். தென் 95 செக் பண்ணலாம். டூ ஹை. ஸோ 75 to 95. நியூட்ரல் 80 போகலாம். ஸோ 80 to 95 இப்போ நம்மளோட டார்கெட். 85 லோ பட் யூ ஆர் வெரி க்ளோஸ். ஓகே 85 வந்து வெரி க்ளோஸாக இருக்குது. ஆனால் இது வந்து கம்மியாக இருக்குது 95 ஸோ நம்ம 90 செக் பண்ணலாம். 90 ஆல்சோ ஹை. ஸோ 90 to 85 ஒரு நம்பர் தான். ஆக்சுவலி 87 லோவாக இருக்குது. ஸோ 87 to 90 ஒரு நம்பர் தான். யா ஆக்சுவலி 8 அட்டம்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த நம்பரை கெஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த பைனரி சர்ச் யூஸ் பண்ணி நம்ம கெஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து அட்டம் பண்ணலாம். நீங்களும் இந்த வேலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 50 நம்ம நம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. மிடில்லேருந்து 50 இப்போ ஆக்சுவலி அதை விட லெஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து 50 40 30 அந்த ரேஞ்சுக்கு வந்துடலாம். ஹைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த டைம் வந்து 70 80 60க்கு போயிடலாம். இந்த மாதிரி நம்ம கேம் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு நம்பர் கொடுத்து கெஸ் பண்ண வைக்க முடியாது. நீங்கள் ப்ளே அகைன் கொடுத்து தான் விளாட்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நம்ம இந்த பாரில் வந்து 0 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தோம்னா இங்கேயும் வேலிடேட் பண்ணும். ப்ளீஸ் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 100ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த பாரில் வந்து நம்ம 1க்கு குறைஞ்சி நம்மளால் போக முடியாது. அண்ட் தென் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்பர்ஸை. வாங்க நம்ம இதோட கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். எல்லா ஸ்டைல்ஸ் அண்ட் தென் ஸ்கிரிப்ட் HTML எல்லாத்தையுமே HTML டாக்குமெண்ட்குள்ளேயே நான் எழுதிட்டேன். எப்போயும் நம்ம ஹெட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம், மெட்டா டேட்டா யூஸ் பண்ணுவோம். தென் டைட்டில் அண்ட் தென் ஸ்டைல் இந்த மூணையுமே வந்து நான் ஹெட்டில் மென்ஷன் பண்ணிட்டேன். பாடியோட ஸ்டைலிங் எழுதியிருக்கேன். தென் கண்டெய்னரோட ஸ்டைலிங், கண்டெய்னரை நம்ம ஹோவர் பண்ணும்போது ஒரு ஸ்டைலிங் எழுதியிருக்கேன். இங்கே நம்ம ஹோவர் ஆகும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதுக்கான டிசைனிங் தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்கேல் அப் ஆகி ஸ்கேல் டவுன் ஆகும். அண்ட் தென் H1க்கு நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம். பேராகிராஃபுக்கு நம்மளோட ஸ்டைலில் எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே நம்ம ஸ்டைலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒரே ஒரு டிவ் தான். இந்த டிவுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் தான் நமக்கு வந்து அங்கே மெயினான வெப்பேஜில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அங்கே வெப்சைட்டில் ஷோ ஆகிற எல்லாமே வந்து இந்த டிவுக்குள்ளே தான் எழுதியிருக்கேன். அதை வந்து ஒரு கண்டெய்னர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் H1ல் பார்த்திங்கன்னா நம்பர் கெஸிங் கேம்ன்ற நம்மளோட டைட்டிலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேராகிராஃபில் வந்து நம்ம கெஸ் எதுலேருந்து நம்ம 1லேருந்து 100 வரை நம்பர் வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். இன்புட்டில் நம்ம இங்கே டைப்பில் வந்து நம்பர் தான் வாங்கணும், டெக்ஸ்ட் எதுவும் வந்துடக்கூடாதுன்றனால டைப் இஸ் ஈக்குவல் டு நம்பர்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐடி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஸோ இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் டேட்டா இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஐடியை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பிளேஸ் ஹோல்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இங்கே வந்து அவங்களோட என்டர் பண்ண வேண்டிய நம்பர் வந்து இங்கே தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். தென் மினிமம் 1லேருந்து இருக்கணும், மேக்ஸிமம் 100 வரை இருக்கணும்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். உங்களுக்கு நான் அங்கே டெமோ காட்டினேன் இல்லையா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 வரை தானே போகுது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே ஒரு பட்டன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் இங்கே வந்து நம்ம மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக இந்த பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே வந்து ப்ளே அகைன் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இவ்வளோ தான் நம்மளோட HTML பார்ட். தென் ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இங்கே வந்து நம்ம ரேண்டம் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக mat.floor mat.random into 100 +1 எதுக்காக போட்டிருக்கேன்னா இப்போ வந்து நம்ம இதை பண்ணுறப்ப நமக்கு 1 to 90 தான் நமக்கு 99 தான் வந்து நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ +1 போடுறதுனால தான் உங்களுக்கு 1 to 100 வரை போகுது. பிகாஸ் ஏன்னா அந்த ஃப்ளோர் என்ன பண்ணுன்னா இப்போ நமக்கு ரேண்டம் ஜென்ரேட் பண்ணுற வேல்யூ வந்து 99.8 அந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 99ன்னு மாற்றிடும். ஸோ இந்த +1 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரேண்டமில் இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் அட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு 0வாக வச்சுக்கிறோம். அண்ட் தென் இங்கே ஒன்ஸ் வந்து யூசர் வந்து நம்மளோட பட்டனை கிளிக் பண்ணுறப்ப
நம்ம அப்போ தான் வந்து ட்ரிகர் பண்ணுறோம் இந்த ஃபங்ஷனை. ஸோ அதுக்கு தான் வந்து ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணி ஒன்ஸ் அவங்க கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். கெஸ் பட்டனை ஆக்சுவலி இங்கே நான் வந்து இந்த கெஸ்ன்ற இந்த பட்டனை ட்ரிகர் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு அட்டெம்ப்ட் வந்து கூடும். அண்ட் தென் நம்மளோட வேலிடேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கெஸ் இன்புட்டில் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் யூஸ் பண்ணி ஆக்சுவலி நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணுறோன்னு. அப்படி கெட் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் வச்சு அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் மெசேஜ் நம்ம யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ண வேண்டிய மெசேஜையும் நம்ம கெட் பண்ணி மெசேஜில் ஸ்டோர் பண்ணிடுறோம். கெஸ் பண்ணுற வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ வந்து கெஸ் இன்புட் டாட் வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு வரும். ஸோ பாசிவ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் பண்ணி நமக்கு கெஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ வந்து யூசர் ஒன்ஸ் வந்து நம்ம பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க, கெஸ்ன்ற பட்டனை. ஸோ வந்து இங்கே அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு 1 கூடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு லாஸ்ட் நீங்கள் ஷோ பண்ண முடியும் எத்தனை அட்டெம்ப்ட்ஸில் வந்து யூசர் வந்து ஆன்சரை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, அட்டெம்ப்ட்டை கூட்டிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து நம்ம ரேண்டம் நம்பர் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக இஃப்பில் போய்ட்டு கெஸ் வந்து லெஸ் தெனாக இருக்கா 1 அண்ட் தென் கெஸ் வந்து கிரேட்டர் தெனாக 100 இருந்தாலும் அண்ட் தென் இது வந்து நம்பராக இல்லை அப்படின்னாலுமே நம்ம அந்த இடத்துல எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும். ப்ளீஸ் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 100ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். அதுக்குன்னு கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் பண்ணுறேன். அண்ட் தென் எல்ஸ் இஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கெஸ் பண்ண நம்பர் வந்து லெஸ் தென் ரேண்டம் நம்பராக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ரேண்டம் நம்பர் இங்கே வாங்கியிருக்கோம். அந்த ரேண்டம் நம்பரை விட லெஸ் தெனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அப்படி இருந்ததுன்னா டூ லோன்னு சொல்கிறேன். அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோன்னா இப்போ இந்த ரேண்டம் நம்பரை விட லோவாக தான் இருக்குது, பட் நமக்கு வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜ் வருது இல்லையா. அதுக்காக ரேண்டம் நம்பர் மைனஸ் கெஸ் பண்ணுறப்ப அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா 5 வேல்யூக்குள்ளே தான் இருக்குன்னா நான் வந்து இந்த மெசேஜ் கொடுக்கணும், யூ ஆர் வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கிட்டக்க இருக்கோம்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளே கெஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்ஸ் இஃப்பில் என்ன பண்ணுறோன்னா சப்போஸ் இது வந்து கிரேட்டர் தானாக இருந்துச்சு அப்படின்னா டூ ஹை ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணுறோம். இதுக்கும் கலரிங் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கெஸ் பண்ணுற நம்பரும் மைனஸ் பண்ணுறப்ப ரேண்டம் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுறப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா ஹை பட் யூ ஆர் வெரி க்ளோஸ்ன்ற மெசேஜை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். அப்படி இல்லை யூசர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். நம்ம எங்கேயுமே ஈக்குவல் டு கண்டிஷன் கொடுக்கல இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து அது ஈக்குவல் ஆகும். ஈக்குவல் ஆகிறப்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ கெஸ்டு இன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்டெம்ப்ட்ஸ் வந்து நமக்கு இப்போ என்ன கரண்ட்டாக வேல்யூ இருக்கோ, இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 1ன்னு வரும். இல்லை 2, 3 ஆர் சம் அதர் அவங்க 10th கூட பண்ணலாம். 10 அட்டெம்ப்ட்ஸில் கூட கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ அட்டெம்ப்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஷோன் ஆகும், அட்டெம்ப்ட்ஸ்னு வரும். ஸோ இந்த கலருக்கு வந்து நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இங்கே தான் வந்து நம்ம ரீசெட் பட்டனுக்கு ஸ்டைலை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே இஸ் ஈக்குவல் டு இன்லைன்னு கொடுக்குறப்ப இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஷோன் ஆகும். அண்ட் தென் கெஸ் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிசேபிள் ஆகிடும். அதை வந்து நம்ம ட்ரூன்னு செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து யூசர் இன்புட்டை எம்டி பண்ணிடுறோம். நீங்கள் யூசர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்ச பின்னா நம்மளால் திரும்ப விளாட முடியாது, ரீசெட் பண்ணிட்டு தான் நம்ம விளாட முடியும். ஸோ அந்த ரீசெட் பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஒன்ஸ் வந்து அவங்க ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கேயும் வந்து ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுறோம். அட்டெம்ப்ட்ஸை வந்து திரும்ப 0ன்னு சொல்லி நம்ம வேல்யூ டிக்ளேர் பண்ணிடுறோம். அண்ட் தென் மெசேஜோட டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து எம்டி பண்ணுறோம். இங்கே வந்து டிஸ்ப்ளே நன் ஆக்கிடுறோம். ஸோ வந்து அவங்களுக்கு ரீசெட் பட்டன் திரும்ப தெரியாது. இங்கே வந்து கெஸ் பட்டனை வந்து டிசேபிளில் ஃபால்ஸாக மாற்றிடுறோம். அவ்வளோதான் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி விளாண்டு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களோட ஸ்கில் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.